இன்றைய சிறப்பு பெட்டக நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக பாலேந்திரன் ராயா அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். இவரும் மோன்ட்ரியல் மண்ணிலிருந்து வருகை தந்திருக்கின்றார். இவரை உங்களுக்கு தெரியும், இளம் விஞ்ஞானி அபிரா அவர்களுடைய தந்தையார். ஆகவே அவரை முதல்ல இந்த காற்றலைக்கு வருகவென வரவேற்கின்றோம். நன்றி. ஆமாம், இப்பொழுது மோன்ட்ரியல் மக்கள், டொரண்டோ மக்கள் பார்த்து கொண்டிருக்கார்கள், கேட்டுக்கொண்டிருக்கார்கள். அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மொன்ட்ரியல் மக்களுக்கும் டொரண்டோ மக்களுக்கும் நமது அன்பான வணக்கங்கள். நாங்கள் என்னுடைய மகளிரைய நேர்காணலுக்காக இந்த கலையத்துக்கு வந்திருக்கிறோம். அதில் சில விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லலாம். அவருடைய படிப்பு சம்பந்தமான விஷயங்களை நேர்காணலில் சொல்லியிருந்தார். மிகவும் நாங்கள் சிரமப்பட்டு நானும் எனது மனைவியும் பிள்ளைகளை அவர்கள் விரும்பும் வழியில் அவர்களுக்காக நாங்கள் எங்களுடைய பல வசதிகளை மறந்து அவர்களுக்காக எங்களை தியாகம் பண்ணி அவர்களுடைய முன்னேற்றத்துக்காக நாங்கள் பல விட்டு கொடுப்புகளை செய்து அவர்களை இன்று ஏதோ ஆண்டவன் செயலால் இன்றைய அவர்கள் நல்ல நிலைக்கு வந்திருக்கிறார்கள். அதுக்கு ஆண்டவனுக்கு நன்றி. உண்மையிலே பெருமையாக இருக்கின்றது. ஒரு பெற்றோர்களும் எவ்வாறு குழந்தைகள் வளர்ச்சிக்கு பின்னாலே தங்களுடைய அர்ப்பணிப்புகளை செய்கிறார்கள் என்பது அது ஒரு திரைமறைவிலே இயங்குகின்ற ஒரு நிகழ்வாக இருந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் எங்களுடைய வானொலி மூலமாக இவ்வகையாக இந்த பெற்றோர்களுடைய மனநிலை எவ்வாறு இருந்தது, இந்த பெற்றோர்கள் எவ்வாறு குழந்தைகளுடைய உயர்வுக்கு பின்னாலே அவர்களுடைய உந்து சக்தி இருந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும், பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு உயர்வு புள்ளிக்கு ஒரு குழந்தைகளை கொண்டு வந்த அந்த பெற்றோர்களை ஒரு கௌரவம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தயார்படுத்தி இருக்கின்றோம். பெருமை பாலேந்திரன் அவர்களை உங்களை சந்தித்தது பெருமை, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டது பெருமை. உங்களை பற்றி ஒரு சுருக்கமாக தெரிவித்துக் கொள்ளுங்களேன் மக்களுக்கு. நான் என்னை பற்றி சொல்வதானால், நான் பிறந்தது வேலணை மண்ணில். நான் ஆரம்ப பாடசாலை வேலணை சரஸ்வதி வித்தியாசாலையிலும், எனது உயர்தர வகுப்பு கல்வியை வேலணை மத்திய கல்லூரியிலும் பயின்றேன். அதன் பின்னர் எனது முக்கியமாக எனது படிப்பிலும் பார்க்க எனது ஒரு வியாபார சிந்தனை தான் எனக்கு மெயினாக இருந்தது. அதனால் நான் வியாபாரத்துக்காக, பிஸ்னஸுக்காக என்னுடைய திசையை மாற்றி நான் ஒரு சிறந்த தொழிலதிபராக வரணும் என்றது முழு மூச்சாக இருந்து அதில் வெற்றியும் கண்டேன். பின்னர் நாட்டில் ஏற்பட்ட வன்செயல்கள், சண்டைகள், பிரச்சனைகள் காரணமாக எனது வியாபார நிலையத்தை மூடிவிட்டு இந்த கனடா நாட்டுக்கு குடிபெற வேண்டிய கட்டாயம் நிர்பந்தம் ஏற்பட்டது. ஆமாம், அந்த வகையில் சொல்லுங்களேன், உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை எவ்வாறு வளர்த்தார்கள் என்பதை பற்றியும் இந்த வழியில் நாங்கள் அறிந்து கொள்வோம். எங்களுடைய பெற்றோர்கள் அவர்கள் எங்களை படி என்று சொன்னார்கள் ஒழிய அவர்களுக்கு அந்த காலத்தில் பெரிதாக அதை பற்றிய விவரங்கள் பெரிதாக தெரியாது. பாடசாலை போக படி என்று சொன்னார்கள் ஒழிய இந்த காலத்தில் உள்ள அந்த விழிப்புணர்வு அந்த காலத்தில் பெருசாக இருந்ததாக எனக்கு தெரியும். பிள்ளை படிக்கணும் என்ற ஆர்வம் அவர்களுக்கு இருந்தது ஒழிய அதுக்குரிய வழிவகைகளை சொல்லித்தரக்கூடிய விவரங்கள் அவர்களுக்கு அந்த காலத்தில் இருக்கவில்லை. அதுதான் உண்மை. அந்த வீரம் தெரிஞ்சு எங்களை வழி நடத்தி இருந்தால் நாங்களும் ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் இருந்திருக்கும். ஆனால் அவர்களும் அதில் நாட்டம் இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கும் அதை பற்றிய விழிப்புணர்வோ அதை பற்றிய சிந்திப்பு தன்மை அவர்களுக்கு அந்த நேரத்தில் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதே போலே சொல்லுங்களேன், உங்களுடைய தந்தையாரை பற்றி சொல்லுங்களேன். தந்தையார் என்பது தந்தையாரை பற்றி சொல்வதானால் அவர் வேலணை மண்ணில் தெரியாதவர்கள் என்று யாரும் இருக்க மாட்டார்கள். அவர் ஒரு பிரபல சோதிடர், ராசப்பா என்று தான் எல்லாரும் அழைப்பார்கள். வேலணை மண்ணில் அநேகமாக நிறைய இப்போ இளம் ஜெனரேஷன், அதாவது இளம் சந்ததிக்கு தெரியாவிட்டாலும் அதுக்கு முந்தின ஜெனரேஷனான ஆட்களுக்கு பல பேருக்கு அவரை தெரியாதவர்கள் வேலணை மண்ணில் இருப்பதற்கு சாத்தியமில்லை. அத்தனை பேருக்கும் உடனே ஒரு குழந்தை பிறந்தவுடன் எங்கள் வீட்டுக்கு தான் ஓடி வருவார்கள். எங்கள் அப்பாவிடம் இவருடைய பலனை பார்த்து இவருக்கு ஒரு குறிப்பு எழுதித்தாருங்கள் சொல்லி, அப்படி வேலணை மண்ணில் பிறந்த அத்தனை பேருக்கும் உடைய வீட்டில் அந்த குறிப்பு இருப்பதனால் எங்களோட அப்பா எழுதின குறிப்பாகத்தான் இருக்கு. பெருமை. அவரை பற்றி நாங்கள் அறிந்திருக்கின்றோம், தெரிந்திருக்கின்றோம். அது வேலணை மண்ணிலே ஒரு முக்கியமான ஒரு பிரபலமான ஒரு ஜோதிடர், அதை விட மிக ஆளுமை மிக்க ஒரு மனிதன், மிகவும் உயர்ந்த மனிதன்.
அவருடைய குணங்கள் மாத்திரமல்ல, அவருடைய உடல்வாகு கூட மிகவும் ஒரு உயர்வான மனிதன். அதே வழியிலே வேலனை மாத்திரமல்ல, தீபகத்திலே உள்ள எல்லோருக்குமே நன்கு அறிந்தவர், அறிமுகமானவர். பல இடங்களிலிருந்தும் உங்களுடன் தந்தையாரிடம் வந்து இந்த சாத்திர சம்பந்தமான விடயங்களை மக்கள் பகிர்ந்து கொண்டு பெற்றுக்கொண்டு செல்வார்கள். அதே போல குறிப்பாக சொன்னால் வேலனையிலே உள்ள மக்கள் மத்தியிலே எல்லோரிடமும் வீட்டிலேயும் ஜாதக குறிப்பு, அந்த ஜாதகம் எவ்வாறு பிறப்பிலிருந்து இறப்பு வரை எவ்வாறு அவருடைய வாழ்க்கை செல்லும் என்பதை அவருடைய கைப்பட எழுதி வைக்கப்பட்ட அந்த அபியாச புத்தகம் இருந்து கொண்டிருக்கிறது ஒருவருடைய வீடுகளே. அதுதான் அந்த ஒரு கிராமத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய ஜோதிடர் என்று எங்களுடைய முன்னோர்கள் குறிப்பிடுவார்கள். அது ஒரு பெருமை. அந்த மதிப்புமிகு பெருமை மிகு ஜோதிடர் ராசப்பா அவர்கள் குழந்தை என்றால் அது உங்களுக்கு ஒரு சிறப்பு. அந்த காலத்திலே சரி, இந்த காலத்திலே. ஆனால் அந்த காலத்திலே இருந்தவர்களுக்கு கூடுதலாக உங்களோட தந்தையாரே தெரியும். இந்த காலத்திலே இருந்தவர்களுக்கு கொஞ்சம் குறைவாகத்தான் தெரியும். அதனால தான் நாங்கள் மீண்டும் அந்த ராசப்பாவுடைய அந்த சிறப்புகளை, அவரை என்னெல்லாம் பணியாற்றினார், அவருடைய சிறப்பு எப்படிப்பட்டது, எப்படி மக்கள் அவரை கௌரவித்தார்கள், மதிப்பளித்தார்கள், அவருடைய செயற்பாடுகள் ஒரு கிராமம் சார்ந்த வகையில் எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி நாங்கள் ஒரு பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக தான் உங்களோட தந்தையாரை பற்றி கூடுதலாக நாங்கள் கேட்டிருந்தோம். நேற்று உங்களோட தாயாரையும் பற்றி சொல்லுங்களேன். எங்களுடைய அம்மா வந்து அவாவும் எங்களுக்கு அப்பாவுக்கு உறுதுணையாக அவரும் கூட இருந்து அதுக்கு ஒத்தாசை புரிந்து அவரும் சில வேலை எழுதி கொடுப்பார். அவருடைய உண்மையான பிறப்பிடம் வந்து சங்கானை. பிறகு அவர் அப்பாவோடு சேர்ந்து வேலனைக்கு குடிபெயர்ந்து வந்து விட்டார். நாங்கள் எல்லோருமே எங்கள் ஊர் வேலனையாகத்தான், எங்களோட தாய் ஊர் வேலனையாகத்தான் நாங்கள் மதித்து, வேலனை தான் எங்களுக்கு எல்லாமே என்ற மாதிரி தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இன்று வரை என்னுடைய பெயர் வேலனையூர் பாலன் என்று தான் பழைய பேர் அழைப்பார்கள் என்னை. ஆமாம். உங்களுடைய சகோதரிகள், எத்தனை சகோதரிகள் உங்களுக்கு? எனக்கு 4 சகோதரிகள், ஒரு அண்ணா. ஆமாம். எல்லாரும் தாயகத்திலே தான்? இல்லை, 2 இறந்து விட்டார்கள், 2 தாயகத்தில் இருக்கிறார்கள். ஆமாம், பெருமை. அதே போலையிலே நீங்கள் வாழ்ந்த காலமும் இப்பொழுது உங்களை பெற்றோர்கள் வளர்த்த விதமும் இப்பொழுது நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வளர்க்கின்ற விதத்துக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வாறு நீங்கள் பார்க்கிறீர்கள்? அதில் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. அந்த காலத்தில் அது வேறு வித்தியாசம். அந்த காலத்தில் அது எதையுமே அது தாங்களாயே விட்டு விடுவார்கள். நாங்களாயே வளர்ந்து, நாங்களாயே படித்து, நாங்களாயே முன்னேறி, நாங்களே முயற்சி எடுக்கட்டும் என்று விட்டு விடுவார்கள். இந்த காலத்தில் அப்படி இல்லை, அப்படி விட்டுவிட முடியாது பிள்ளைகளை. நாங்கள் பின்னாலும் முன்னாலும் அவர்களுக்கு காலை மாலையில் அவர்களுக்கு பின்னாலே நாங்கள் அதை கண்காணித்து கொண்டிருந்தால் தான் அவர்களுடைய வாழ்க்கை முன்னேறும், அவர்களுக்கும் நல்ல எதிர்காலத்தை கொடுக்கலாம். ஆமாம். குறிப்பாக இன்று உங்களோட குழந்தைகள் எல்லாம் நல்ல உயர்வான நிலையில் இருக்கிறார்கள். நீங்கள் எவ்வாறு கவனம் எடுத்தீர்கள் அந்த விடயத்தை சொல்லுங்களேன். நீங்கள் இதில் கூடுதலாக அவர்களை படிப்பு விடயத்திலே அவர்கள் உயர்வு புள்ளியை அடைய வேண்டும் என்பதிலே நீங்கள் உறுதியாக இருந்தீர்கள். இதற்கு சிறப்பான காரணங்கள் ஏதாவது இருக்கிறது? அது காரணம் இருக்கின்றது. என்னென்னு சொன்னால், கல்வி வந்து முக்கியம். படிப்பு இல்லாவிட்டால் அது எவ்வளோ காசும் இருக்கலாம், ஆனால் படிப்பு என்று ஒன்று இல்லாவிட்டால் அது உலகத்தில் நாமல் அது ஒரு ஊமையாக இருக்கிறது தான் சமன். அதனால் எனக்கு மொன்றியலில் நான் 2-3 வர்த்தக வியாபார நிலையங்களை கூட ஆரம்பித்து அதை என்னுடைய பிள்ளைகளை கவனிக்கன்றதுக்காக எனக்கு அதில் மினக்கடை நேரமில்லை என்றதுக்காக. ஏன்னா ஒரு பிஸ்னஸை கவனிக்கும் போது அதில் முழு ஈடுபாடாக இருக்கும் பொழுது பிள்ளைகள் எங்கே திசை மாறி விடுகிறார்கள் என்ற பயம் ஏற்படும். அதனாலே நான் அந்த வியாபார தலங்களை கூட நான் விட்டு விட்டேன். ஏனென்றால் எனக்கு பிள்ளைகள் தான் முக்கியம், அவர்களுடைய எதிர்காலம் தான் முக்கியம் என்று. ஏனென்றால் நாங்கள் அவர்களுக்கு பின்னாலே அவர்களை பாடசாலையால் வந்தவுடன் அவர்களுடைய ஆக்டிவிட்டி கிளாஸுகள், அவர்களுடைய முன்னேற்றத்துக்கு என்ன இருக்குது, ஹோம்ஒர்க் என்ன செய்ய வேணும், எந்த கிளாஸுக்கு கூட்டிகிட்டு போகணும் என்றதில் அக்கறையாக இருந்தபடியாக தான் இன்றைக்கு இவர்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கின்றோம். ஆமாம். உங்களுடைய ஒவ்வொரு குழந்தைகளையும் பற்றி சொல்லுங்களேன். அவர்களுடைய பேர்கள், அவர்களெல்லாம் என்னென்ன செய்கிறார்கள் என்பதை பற்றி இந்த வழியில் பகிர்ந்து கொள்ளுங்களேன். என்னுடைய மூத்த மகள் வந்து அவள் ஒரு அக்கௌண்டனாக இருக்கிறாள். என்னுடைய மகன் 2வது. அவர் பேரையும் சொல்லுங்களேன்.
தர்சிகா அவள் அக்கௌண்டராக இருக்கிறா. அவள் ஓன் கம்பெனியும் வச்சிருக்கிறா. கம்பெனி இன்னொரு கம்பெனிக்கும் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறா. அதே நேரத்தில் என்னுடைய இரண்டாவது மகன் ரஜீஷ் அவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்பர். அவர் இப்போ சீனியர் இதுக்கு வந்து கொண்டிருக்கிறார். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட சீனியருக்கு வந்துட்டார். மூன்றாவது மகள் அபிரா, இப்போது அவள் சயின்டிஸ்டில் ஃபர்ஸ்ட்டில் இருந்து இப்போ செகண்டுக்கு வந்துட்டா. இனி தேர்ட் பொசிஷனுக்கு வர்றதுக்காக முயற்சி எடுத்து கொண்டு வந்துக்கிறார். அதான் அந்த ஹை பொசிஷன், அதுக்கான முயற்சியில் அவள் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார். அந்த வகையில் அந்த 3 புள்ளிகளுக்கும் எனது பாராட்டுகள். அது என்னுடைய துணைவியாருக்கும் பாராட்டுகள் என்று சொன்னால், அவரும் நான் தனியாக இதில் இருந்து முழு முயற்சியாக செய்து இவர்களை இந்த கொண்டு வர முடியாது. ஆனால் அவாவும் எனக்கு உறுதுணையாக இருந்தபடியாக தான் நாங்கள் இந்த அளவுக்கு இவர்களை ஒரு நல்ல வழியில் விடுவதற்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. ஆமாம், அதே வழியில் நீங்கள் சொல்லுங்களேன், உங்களுடைய மனைவியை பற்றி சொல்லுங்கள். மனைவியை பற்றி கொஞ்சம் கூடுதலாக சொல்லுங்களேன். நீங்கள் மனைவி காதல் திருமணமா? இல்லை, பேச்சு திருமணம் தான். என்னுடைய மனைவியார் எல்லாம் நேரே பேசுவார், நேரே கதைப்பார், எல்லாத்தையும் நேரடியே பிரச்சனையை முடித்து விடுவார். எல்லாம் மறுபடி எங்களோட எல்லாரோடும் பாசமாக இருப்பார். எல்லாருடைய பிரச்சனையை கவனிப்பார். எல்லோருக்கும் என்னென்ன தேவை என்று பார்த்து கவனிப்பார். அதுதான் முக்கியம். அவருடைய குணம் எங்களுக்கு என்னென்ன தேவை என்று நாங்கள் சொல்லாமலே அவரே உணர்ந்து அதுகளை எங்களுக்கு தேவையானதை தயாரித்து விடுவார். அந்த வகையில் துணைவியாருக்கும் பாராட்டு. ஆமாம், நீங்கள் இந்த மண்ணிலே வந்த காலத்திலே ஆரம்ப கால வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? உங்களோட ஆரம்ப கால வாழ்க்கை இந்த மண்ணுக்கு ஆரம்ப காலத்தில் வரும்பொழுது நாட்டிலே பயங்கர சண்டை. கொஞ்ச காலம் இருந்து விட்டு பிரச்சனை தீர்ந்தவுடன் நாட்டுக்கு திரும்பி போவோம் என்ற எண்ணத்தில் தான் இருந்தோம். ஆனால் இங்கே வந்த பொழுது பல பேர்கள், பெரும்பாலும் தமிழாக்கள் குறைவு, ஒரு தமிழ் கடை கிடையாது, ஒரு இது தமிழ் சம்பந்தப்பட்ட எங்களோட சமையல் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பொருளையும் வேண்டுவதற்கு பெரிய சிரமப்பட்டோம். ஒரு டெலிஃபோன் கிடையாது. ஒரு இடத்துக்கு போவதாக இருந்தால் கூட பஸ் டிரைவரிடம் வழிகாட்டித்தான், அட்ரஸ் காட்டித்தான் போவோம். அந்த நேரம் செல்லுலர் ஃபோன் இல்லை, கம்ப்யூட்டர் இல்லை, எதுக்குமே இல்லை. அப்போ நாங்கள் நியூஸ் பேப்பரில் பார்த்து தான் வேலையை தேடுவோம். அப்படி காலப்பத்தில் அப்படி கஷ்டப்பட்டு வேலை தேடி இது நண்பர்களிடம் சொல்லி வேலை இருக்கா என்று சொல்லி கேட்டு அப்படி வேலை தேடி அலைந்து தான் இந்த அளவுக்கு இப்போதைக்கு. இப்போ புதிய நவீன காலம், இப்போ எல்லாமே ஒரு கைத்தொலைபேசியில் இந்த உலகத்தில் எங்கெங்கே என்னென்ன செய்யலாம் என்றதை இந்த காலத்தில் எல்லாமே ஈஸியாக வந்துவிட்டது. இப்போ நீங்கள் ஆரம்ப காலத்திலே கடினமாக உழைத்தீர்களா? நிச்சயமாக ஆரம்ப காலத்தில் ஒரு நாளைக்கு 16 மணித்தியாலம் 17 மணித்தியாலம் வேலை செய்வேன். அப்படித்தான் கூடுதலாக எல்லோருமே வேலை செய்தார்கள். ஏன் 17 மணித்தியாலம் நீங்கள் வேலை செய்யணும் என்று தீர்மானித்தீர்கள்? அது நிச்சயமாக தேவை. ஏனென்றால் அந்த காலத்தில், இப்பொழுது எல்லாரும் தாயகத்தில் இருந்து எமது சொந்தக்காரர் எல்லாரும் ஒவ்வொரு நாடுகளுக்கும் வந்து விட்டார்கள். அந்த காலத்தில் தாயகத்தில் நிறைய சொந்தங்கள் இருந்தது, உறவுகள் இருந்தது. அவர்களை பாதுகாக்க வேணும், அவர்கள் உதவியை அழைப்பார்கள். எங்களுடைய குடும்பத்தை பார்க்கணும், அவர்களையும் பார்க்கணும். சகோதரன்ற பிள்ளைகள் நாட்டில் உழைப்பில்லை, வயதில்லை. அப்போ நாங்கள் அவர்களையும் காப்பாற்றணும் என்ற எண்ணத்துக்காக நாங்கள் அந்தளவு தூரம் கடினமாக வேலை செய்தோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, வெளிநாட்டு வாழ்க்கை எவ்வாறு இருந்தது அவற்றை பதிவு செய்யப்பட வேண்டும். ஆரம்ப காலம் எவ்வாறு எமது அண்ணன்மார்கள் எல்லாம் வேலை செய்தார்கள். அவர்கள் 2 வேலை 18 மணித்தியாலும் 16 மணித்தியாலும் வேலை செய்திருக்கின்ற என்ன காரணத்துக்காண்டி அவர்கள் அப்படியெல்லாம் வேலை செய்தார்கள்? இந்த நாட்டிலே 8 மணித்தியாலும் தான் வேலை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் எங்களுடைய ஒவ்வொரு தமிழ் மகனும் 20 ஹவர்ஸும் செய்வார்கள், சாட்டர்டே சண்டேஸும் செய்வார்கள். அப்படியெல்லாம் செய்ததுக்கு காரணங்களுக்கு பல இருக்கின்றன. அதான் தாய் குடும்பத்தை பார்க்க வேண்டும், சொந்த குடும்பத்தை பார்க்க வேண்டும், ஊரை பார்க்க வேண்டும், நாட்டை பார்க்க வேண்டும், எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும் என்றால் நாங்கள் தியாகிகளாக மாற வேண்டும். ஆனால் கூடுதலான பார்வைக்கு நாங்கள் நல்லா இருப்பது, கொஞ்சம் உல்லாசமாக இருப்பது போன்று தெரியும். ஆனால் ஒரு முழுகு வர்த்தி எவ்வாறு எரிந்து பிரகாசிக்கிறதோ அதுதான் ஒரு வெளிநாட்டிலே உள்ள எல்லோருடைய வாழ்க்கை என்பதை அவர்களுக்கு தெரியும். ஆனால் மற்றவர்களுக்கு சொல்லி அதை விளங்கப்படுத்த முடியாது. அதான் ஒரு உண்மையான நிகழ்வு. ஆமாம், நீங்கள் சொல்லுங்களேன், உங்களோட ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள்லாம் இங்கே கடினமாக 2 வேலை செய்து, நீங்கள் இருந்த காலத்திலே எல்லாம் தொலைபேசி வசதிகள், இன்டர்நெட் இல்லை, ஃபேஸ்புக் இல்லை, ஒன்றுமே இல்லை. வானொலிகளும் கூடுதலாக அந்த காலத்தில் இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. அப்படியாக இந்த காலத்திலேயும் குளிர்
அது ஒரு பிரச்சனை. எல்லாவற்றையும் தாங்கி அந்த குடும்பத்தை, எங்களை நம்பி இருக்கிற குடும்பத்தையும், எங்களை நம்பி வந்திருக்கிற குடும்பத்தையும் பார்ப்போம் என்ற அந்த உயர்ந்த சிந்தனையோடு வருத்தி அந்த வேலையை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சாதாரணமான விடயமில்லை. இன்று நீங்கள் உங்களோட ஒவ்வொரு குழந்தைகளும் உயர்வான இடத்திலே, ஒருவர் அக்கௌண்டனாக, சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இந்த இடத்திலே வந்து கொண்டிருக்கும் ஒரு அந்த இடத்தை நோக்கி அந்த பட்டம் அளிப்பு, அந்த பட்டத்தை பெறும் பொழுது உங்களுடைய மன உணர்வுகள் எவ்வாறு இருந்தன? உண்மையாக நிச்சயமாக சொல்ல வேண்டும் என்றால், உண்மையாக நாங்கள் அந்த நேரத்தில் அவர்கள் வெண்ண அந்த பட்டமளிப்பு விழாக்களில் அவர்கள் வெண்ண அந்த பட்டத்தை பெறும்போது நாங்கள் பட்ட கஷ்டம் எல்லாம் அந்த நேரம் எங்களுக்கு பெருசாக தெரியவில்லை. நிச்சயமாக எங்களுடைய பட்டம் பெறும்போது பட்ட கஷ்டத்தை மறந்தோம். எல்லாமே எங்களோட கண் குளிர்ந்தது. என்றால் எங்களுடைய வாழ்க்கை தான் முடிந்து விட்டது, அவர்களுடைய வாழ்க்கை தான் புதிய பிரகாசமாக அவருடைய எதிர்காலம் நல்லா அமைய போகிறது. அந்த நினைச்சு நாங்கள் மிகவும் சந்தோஷப்பட்டோம். ஆமாம், கருதலாக உங்களுடைய ஒருவரும் மிகவும் உயர்வான பதவியிலே, உயர்வான இடத்திலே இருக்கிறார்கள். அது கூட பெருமை. இதில் சொல்லுங்களேன், உங்களுடைய பிள்ளைகளுக்கிடையே சில வழிகளை நீங்கள் எவ்வாறு அவர்களை வழி நடத்தி செல்வீர்கள், எவ்வாறு ஆலோசனை வழங்குவீர்கள்? இந்த நாட்டிலே, இந்த நாட்டின் சூழ்நிலைக்கு, இந்த நாட்டின் சமூக கட்டமைப்புக்கு ஏற்ப நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பினை கருத்தில் கொள்வீர்களா, அல்லது உங்களுக்கென்று ஒரு சொந்தமான ஒரு திட்டமிடல் இருக்கிறதா? எங்களுக்கென்ற ஒரு சொந்தமான திட்டமிடல் இருந்தாலும் இங்கே எதையும் யார் மீதும் திணிக்க முடியாது. இன்னொரு விஷயத்தை சொல்லுவதானால், இவர்கள் சிறிய வயதிலிருந்து இங்கு பாடசாலைக்கு சென்றது முழு வரலாறுகளை அவர்கள் எப்படி வாழ வேணும், எப்படி இந்த நாட்டில் அவர்கள் என்னென்ன சிஸ்டத்தில் வாழ வேணும் என்றதை பாடசாலைகளிலே அவர்களுக்கு விளங்கப்படுத்தி படிப்பிக்க விடுகிறார்கள். அதனுடைய நாங்கள் எதையும் அவர்களுக்கு புதிதாக திணிக்க முடியாது, திணிக்கவும் கூடாது. ஏனென்றால் ஒருவருக்கு ஒரு விஷயத்தை நாங்கள் வைபோசா சொல்ல போனால், அதை வைபோசா செய்விக்க முடிஞ்சால் அது வினையிலாம் முடியும். ஆனபடியால் அது அவர்கள் வழியில் விட்டு அவர்களின் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, அவர்களுக்கு ஏற்ற மாதிரி அதை பிரச்சனையை சொல்லி அதை விளங்கப்படுத்தித்தான் அவர்களை இது பண்ண முடியும். ஆனால் ஒரு வகையில் பார்க்கும்போது அவர்கள் எங்களுக்கு பார்க்க புத்திசாலிபவர்கள் தான் தெரிகிறது. ஆனால் இந்த கட்டத்துக்கு நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து வந்து விட்டீர்களா, அல்லது கொஞ்ச காலம் உங்களோட வழியிலே அவர்களை முயற்சி செய்து அதன் பின்பு நீங்கள் ஆராய்ந்து? ஆரம்பத்தில் எங்களுக்கு அந்த தாயத்திலிருந்து வரும்போது அங்கத்தை அந்த பழக்கம் எங்களுக்கு கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற வேண்டும். ஏனென்றால் அது ஆரம்பத்தில் அங்கே வாழ்ந்த சூழ்நிலை அப்படித்தான், எங்களை பிடிவாதங்கள் அதுகள் இருக்கும். ஆனால் கொஞ்ச காலம் செல்ல அதை பார்த்து புரியும் போது எங்களுக்கு விளங்கிவிடும். நாங்கள் அந்த போக்கை மாற்றி இந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி தான், இந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இவர்களை வழி நடத்தணும் என்பது அது புரிந்துவிடும். இந்த மாற்றங்கள் என்று ஏற்படும் பொழுது அது இலகுவாக இருந்ததா, அல்லது அதற்காக நீங்கள் கடினமாக முயற்சி செய்தீர்களா? அது இலகுவாக என்று சொல்ல முடியாது, ஆனால் மாறியே ஆகணும். அது கட்டாயம், அது மாறாவிட்டால் அது இன்னும் பிரச்சனையே கூடிவிடும். காலத்தின் கட்டாயம் கூடுதலாக. ஆனால் நீங்கள் ஒரு மிகவும் ஒரு எங்களுடைய மண்ணிலேயோ மிக ஒரு கட்டுப்பாடான ஒரு கட்டமைப்புக்குள்ளே தானே ஒரு குழந்தைண்டா அப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படி போகணும், அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது என்ற ஒரு கடினமான இது அதை ஏற்கனவே அவர் சொல்லிவிடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்புக்குள்ளே இருந்து வந்த உங்களால் இலகுவாக மாறக்கூடியதாக இருந்ததா, இல்லை நீங்கள் ஏதாவது? அது உண்மையில் அது மாறுவது கொஞ்சம் கடினம்தான். ஆனால் அங்கு சொல்லுவார்கள் 6 மணி பிறகு எங்கே நிற்கக்கூடாது, வீட்டை வந்துடுவோம் என்று சொல்லுவார்கள். இங்கே பிள்ளைகள் சில வேளை 9 மணியாகும் 10 மணியாகும். நாங்கள் அவர்களுக்கு விஷயத்தை சொல்லலாமே ஒழிய அவர்களை கட்டாயம் 6 மணிக்கு முதல் வீட்டை நிற்கணும் என்று சொல்லி அவர்களை நாங்கள் பைபாஸ் பண்ண முடியாது. அவர்களுக்கும் முழங்கிக்கொள்ளும், நாங்கள் இந்த டைமுக்குள்ளே வீட்டை போகணும், அம்மா அப்பா தேடுவார்கள் என்று சொல்லி அவர்களுக்கும் அது அந்த புரிஞ்சுவிடும். அது நாங்கள் சொல்கிற விதத்தில் அவர்களுக்கு புரிந்துவிடும். ஆனபடியால் உண்மையாக அந்த நிலைமைக்கேற்ற மாதிரி, இப்போ காற்றுக்கேற்ற மாதிரி ஆலமரம் எதிர்த்து நின்றால் முறிஞ்சு போகும், அருகம்புல் மாதிரி அங்காலும் இஞ்சாலும் அசைந்து போனால் தான் அந்த காற்றை சமாளிக்கலாம் என்பது போல் நாங்களும் எங்களுடைய பிடிவாதங்களையும் மனதுகளையும் மாற்றி ஒத்துழைத்து போகணும். சாத்திரியர் ராசப்பா அவர்களுடைய குழந்தையை போன்று கதைக்கிறீர்கள், பெருமையாக இருக்கிறது. அதே வழியில் சொல்லுங்களேன், நீங்கள் உங்கள் குழந்தைகளிடமிருந்து கற்றுக்கொண்ட விடயங்கள் ஏதாவது இருக்கிறதா? நிறைய இருக்கின்றது. அதாவது அந்த பொறுமை,
சில விஷயங்களில் நான் அவசரப்பட்டு விடுவேன், ஊரில் இருந்த மாதிரி அவசரப்பட்டு விடுவேன். இல்லை, அவர்கள் சில விஷயங்களை இப்படி இல்லையப்பா அப்படித்தான் செய்யணும், பொறுமையாக இருக்கணும். இதுகள் சில மற்றது நாங்கள் தாயகத்தில் பல விஷயங்களை எங்களுக்கு அந்த நாகரிக விஷயங்களை கூடி கன விஷயங்கள் இங்கே வந்து தான் கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் சில பேரிடம் கேட்டுக்கொள்வோம், நீங்கள் என்ன எங்கே இருக்கிறீங்க, என்ன வேலை செய்வீங்க. ஆனால் இவர்கள் அப்படி இல்லை, பேசுவார்கள். அதுகளெல்லாம் கேட்கக்கூடாது. நீங்கள் நாகரிகமாக ஒருவரை கண்டு கதைக்கணும் வழியாக எதையுமே நீங்கள் விசாரித்து மற்றவர்களுடைய விஷயங்களை அறிய முற்படக்கூடாது என்று பல விஷயங்களை எங்களுக்கு சொல்லி தந்து நாகரிகமாகத்தான் எங்களை அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள் என்று தான் சொல்லுவேன். நீங்கள் தாயகத்தில் இருந்த காலத்தில் இந்த கமலஹாசன் போன்ற ஒரு ஸ்டைலோடு தெரிந்ததாக மக்கள் கூறிக்கொண்டார்கள். அந்த கிப்பி தாயகத்தில் உண்மையாக இருக்கும்போது அழகாகத்தான் இருந்தேன். பல பல காதல் கடிதங்கள் கூடி வந்தது. ஆனால் நான் அதையெல்லாம் இது பண்ணிவிட்டு என்னுடைய வியாபாரத்தில் தான் நான் முக்கியமாக இருந்தேன். சில பேர் அந்த நேரத்தில் அது வாலிப பருவங்களில் வருவதுன்னு அது சாதாரணம் தானே. இருந்தாலும் என்னுடைய வியாபாரம் தான் எனக்கு முக்கியமாக அந்த நேரத்தில் அதைத்தான் காதலித்தேன், வியாபாரத்தை. நீங்கள் அந்த காலத்தில் அந்த கமலஹாசனை போன்று அதே ஸ்டைல், அந்த காலத்து ஸ்டைல்லே இருந்ததாக மற்றவர்கள் மிகவும் ஒரு ஸ்டைல் அப்படியாக இருந்ததாக மக்கள் கூறினார்கள். பல உங்களுடைய வயசு நண்பர்கள் கூறினார்கள். அதனால தான் நான் உங்களை சில வேளைகளில் உங்களை கூட சிறிய வயதிலே கண்ட ஞாபகம். ஆனால் உங்களை அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. நானும் உங்களை சிறிய வயதிலே கண்டுகிறேன். மிகவும் அழகாக நடந்து போவீர்கள். அந்த எங்கள் ஊரில் பல பேர், எங்களுடைய உறவினர்கள் பல பேர் இங்கும் இருக்கிறார்கள். கனடா, டொரண்டோவில் இருக்கிறார்கள், மொன்ட்ரியலும் இருக்கிறார்கள். எல்லா வேறு நாடுகளும், பிரான்ஸில் எல்லா நாடுகளும் இருக்கிறார்கள். பல உறவினர்கள் இருக்கிறார்கள். சிறிய வயதில் கூடி நீங்கள் அந்த வீதியால் நடந்து போவதை கூடி நான் கண்டுக்கிறேன். ஆமாம். இந்த மொன்ட்ரியல் மண்ணின் வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது? உங்களுக்கும் உங்களோட வாழ்க்கை எவ்வாறு இருக்கின்றது என்பதை பற்றி கூறுங்கள். மொன்ட்ரியல் உண்மையில் கனடா எங்களுக்கு, நாங்கள் தாயகத்தில் இருந்து வந்து மொன்ட்ரியல் இருந்தபோது எங்களுக்கு வாழ வைத்த ஊர், வாழ வைத்ததையும் உதவி செய்ததையும், ஒருத்தன் உதவி செய்கிறான் என்றால் எங்களுக்கு ஒருத்தன் எங்களை வாழ வைக்கிறான் என்றால் அது வாழ்க்கை முழுவதும் நன்றி கடன் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அது குளிராக இருக்கலாம், மழையாக இருக்கலாம், சினோவாக இருக்கலாம், என்னவாக இருக்கலாம். இருந்தாலும் அந்த எங்களை வாழ வைத்த ஊரை நாங்கள் மறக்கக்கூடாது. அது ஒரு சிறப்பு. அதே நேரத்தில் நீங்கள் ஏதாவது நீங்கள் உங்களோட வளர்ச்சி காலங்களிலே, நீங்கள் தாயகத்திலே வளர்ச்சி காலங்களிலே ஏதாவது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விடயங்கள் ஏதாவது இருக்கிறதா? மறக்க முடியாத சம்பவம்? இல்லை, உண்மையை மறக்க முடியாத சம்பவம் என்றால் நான் 21 வயதில் ஒரு சொந்த வியாபாரமாக யாழ்ப்பாணம் கசியூரில் பிரபல்யமான ஒரு டெலிவிஷன் எலக்ட்ரானிக் வியாபார ஸ்தாபனத்தை ஆரம்பித்தேன். பல பேர் என்னுடைய வியாபார ஸ்தாபனத்தில் வேலை செய்தார்கள். பெரிய சாதனை. 21 வயதில் ஆரம்பிப்பது என்பது சாதாரண வேலை. யாழ்ப்பாணம் கஸ்தூரி ரோடு மிகவும் ஒரு பிரபலமான அந்த வயதில் அந்த ஒரு பெரிய வியாபார ஸ்தாபனத்தை பல பெரிய வியாபாரிகளுக்கு போட்டியாக நான் ஆரம்பிப்பேன் என்பது பெரிய சவாலான விடயம். அதில் சாதித்தேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் செல்ல 5, 6, 7 வருடங்கள் செல்ல அந்த நாட்டில் ஏற்பட்ட மாஞ்சல் காரணமாக என்னுடைய வியாபார ஸ்தாபனத்தை இழந்து நான் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அதுதான் உண்மை. மற்றும்படி நான் நிறைய அந்த நாடு நல்ல நிலைமை இருந்தால் இன்று எங்களுடைய நிலைமை வேறு எங்கேயோ போயிருக்கும். ஆனால் ஒரு காலத்தின் கட்டாயம் அப்படி மாறிவிட்டது. நீண்ட காலமாக நீங்கள் உங்களை ஒரு அமைதியாக இருந்துவிட்டு தற்போது அண்மை காலங்களிலே நீங்கள் அப்படியே மீண்டும் ஒரு புயலாக பழைய உருவெடுத்து வருகிறதாக அறிந்திருக்கின்றோம். அப்படியா? எனக்கு இது நீங்கள் கேள்வியை கேட்கும்போது எனக்கு தெரியவில்லை. எனக்கு இதுக்கு பதில் தெரியவில்லை. நீண்ட காலமாக அமைதியாக இருந்தீர்கள். அதாவது கூடுதலாக இப்பொழுது உங்களை கூடுதலாக எல்லா இடங்களிலும் பார்க்கக்கூடிய நீண்ட காலமாக உண்மையை சொல்வதானால் நாங்கள் கூடுதலாக இவர்கள் வளர்ந்து இவர்கள் படித்து இவர்களுடைய முன்னேற்றம் முடிந்தவுடன் தான் எங்களுடைய அடுத்த இதுகளுக்கு ஆரம்பித்தோம். என்னடா இவர்கள் முன்னேற்றம் தான் எங்களுக்கு கண்ணாக இருந்தது. அதால் நாங்கள் பல இடங்களுக்கு வெளிக்கிடுவது, போவது, வருவது எல்லாம் குறைத்து கொண்டது. வேண்டால் இவர்களை இடைநடுவில் விட்டுவிட்டால் இவர்கள் குழம்பி விடுவார்கள். ஆனபடியால் இவர்களை ஒரு நல்ல உச்சத்தில் கொண்டு விட்டது பிறகு அவர்கள் தங்கள் வழியை பார்த்து கொள்வார்கள் என்ற பிறகுதான் நாங்கள் எங்களுடைய பயணங்களை ஆரம்பித்தோம். பிள்ளைகளின் வளர்ப்பிலே எப்பொழுதுமே கண்காணிப்பாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நிச்சயமாக.
கொஞ்சம் விட்டு கொடுத்தாலும் கண்காணித்துக் கொள்ள கண்காணிக்க வேணும், நிச்சயமாக கண்காணிக்க வேணும். நாங்கள் அவர்களுக்கு தெரியாவிட்டாலும் அவர்கள் எங்கே போகிறார்கள், எங்கே வருகிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்பதை நாங்கள் ஒரு கண்ணால் பார்த்து கொண்டு தான் இருக்க வேண்டும். சில வேளைகளில் நீங்கள் அவர்களுக்கு ஆலோசனைகளை கூறும் பொழுது அவர்கள் அதனை இலகுவாக ஏற்றுக்கொள்கிறார்களா? நிச்சயமாக அது அமைதியாக சொல்லும்போது, அன்பாக சொல்லும்போது நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார். ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அதனை பின்பற்றுகிறார்களா? நிச்சயமாக பின்பற்றுவார்கள். அதை நாங்கள் சரியான வழியை சொல்லும் போது நிச்சயமாக பின்பற்றுவார்கள். அவர்களே சொல்வார்கள், நீங்கள் சொல்வது சரிதானப்பா அம்மா, மரியாதை, நாங்கள் அந்த வழி, அது நீங்கள் சொல்வது. எங்களோட குழந்தை சொன்னார், மரியாதையான அவங்களோட அப்பா மரியாதையாக கதைத்துக் கொள்ளுதல், அதெல்லாம் அவற்றை அவர்கள் உற்று நோக்கி இருக்கிறார்கள், நீங்கள் எப்படி உரையாடிக் கொள்வது. ஆகவே இந்த குழந்தைகள் விடயத்திலே நாங்கள் குழந்தைகளோடு எவ்வாறு உரையாடிக் கொள்கின்றோம் என்பதை குழந்தைகளுடைய மனத்திலே பதிந்து கொண்டிருக்கின்றது என்பதை உங்களுடைய பிள்ளை அபிரா அவர்கள் குறிப்பிட்ட கருத்திலிருந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நிச்சயமாக ஒவ்வொரு விடயங்களும் அப்படியே பதிக்கப்பட்டு கொண்டு செல்கின்றது. நிச்சயமாக நாங்கள் பல பிள்ளைகளின் வளர்ச்சியில் நாங்கள் பல தியாகங்களை செய்தோம். எங்களுடைய ஆசை பாசை, அதாவது எங்களுக்கு என்ன ஆசை இருந்தாலும் அதை ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துக்கிட்டு பிள்ளைகளுடைய எதிர்காலம் தான் முக்கியம் என்பதில் நிறைய கண்ணும் கருத்துமாக இருந்தோம். அதனால தான் அவர்கள் இந்த கூடுதலாக நீங்கள் டொரண்டோ மண்ணிலே உங்களுடைய உறவுகளை பார்ப்பதற்காக பல ஆண்டுகளுக்கு பின்பு தான் நீங்கள் அண்மையிலே சந்தித்திருக்கிறீர்கள் என்பதை அறிந்திருந்தோம். அதான் ஒவ்வொரு பெற்றோர்களும் எவ்வாறு தங்களுடைய விடயங்களை அர்ப்பணித்து ஒரு குழந்தைகளை வளர்க்கிறார்கள் என்பது குழந்தைகளுக்கு நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். அதே வேளையிலே அந்த அர்ப்பணிப்புக்கு பின்னாலே உயர்வு இருக்கின்றதா என்று பார்க்கப்படும் பொழுது நிச்சயமாக இருக்கின்றது என்பதை நாங்கள் கண்கூடாக தெரிந்து கொள்ளக்கூடிய இருக்கிறது. என்றால் பிள்ளைகளுடைய வளர்ச்சி உயர்ச்சியாக இருக்கிறது, உயர்வு புள்ளியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஒரு படித்து அவர்கள் நல்ல உயர்வு நிலையில் இருந்தார்கள் என்று சொன்னால் ஒரு மனதுக்கு ஒரு திருப்தி ஏற்படும். எங்களுடைய தமிழ் பெற்றோர்கள் அப்படித்தான் எப்பொழுதுமே இருப்பார்கள் என்பது அன்றைய காலம் தொடக்கம் இன்றைய காலம் வரையும் இருக்கிறது. அடுத்த ஜெனரேஷனும் அப்படித்தான் இருக்க வேண்டும். ஆனால் அடுத்த உங்களோட குழந்தைகள் உங்களை போன்று இருப்பார்கள் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? அவர்களுடைய குழந்தைகளோடு அது எனக்கு அந்த எதிர்காலம் எப்படி மாறும் என்று சொல்ல முடியாது. நீங்கள் என்னவாக இப்பொழுது நினைக்கிறீர்கள்? இப்பொழுது அது உண்மையாக என்னால் அறுதியிட்டு சொல்ல முடியாது. என்று சொன்னால் கால மாற்றங்கள் எப்படி மாறும், என்ன செய்யும் என்று தெரியாது. இன்று இருப்பது நாளை இருப்பதில்லை என்ற மாதிரி அது எதையுமே நாங்கள் இப்படி தான் இருக்கும் என்று நிச்சயமாக இன்று சொல்ல முடியாது. ஏதோ நடப்பவைகளை பார்த்து கொண்டு பின்னால் செல்வதுதான் முறை. சில வேளைகளில் சாத்திரியாரின் மகன் என்ற படையினால் கொஞ்சம் எதிர்காலத்தை நோக்கி சொல்வீர்கள் என்பதற்காக நகைச்சுவையாக குறிப்பிட்டிருந்தேன். அதனால் தான் கேட்டிருந்தேன். அதே நேரத்தில் ஒரு பிள்ளை வளர்ப்பிலே எவ்வாறு பெற்றோர்கள் கவனம் எடுக்க வேண்டும் என்று மக்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு கூற விரும்புகிறீர்கள்? மக்களுக்கு உண்மையாக சொல்வதானால் உண்மையில இப்போ இன்று எல்லா மக்களுமே புத்திசாலிகள் தான். இப்போ நாங்கள் அன்று நினைத்தது போல் இல்லை, எல்லோ மக்களுமே இன்று அறிவாளிகள், புத்திசாலிகள் தான். யாரும் அறிவுரை சொல்கிற காலம் இல்லை. இது எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். நல்லபடியாக இருந்தாலும் நீங்கள் கேட்டதுக்காக நான் சொல்கிறேன், உண்மையாக அந்த பிள்ளைகளோடு சண்டை பிடிக்காமல் பிள்ளைகளோடு அன்பாக, பிள்ளைகளுக்கு பிரச்சனைகளை அன்பாக எடுத்து சொல்லி அவர்களுக்கு என்ன விருப்பமோ அவர்களின் வழியில், அவர்கள் எது படிக்க விருப்பமோ அந்த வழியில் அவர்களை விட்டு அவர்களோடு உண்மையாக பிரயாணிப்பது தான் என்னால் சொல்லக்கூடிய விஷயம். அதே நேரத்தில் நீங்கள் உங்களுடைய சகோதரர்களுக்கு கூட ஒரு தந்தையை போன்று நீங்கள் இருப்பதாக அறிந்திருக்கின்றோம். அது கூட ஒரு பெருமை. அதான் ஒரு மனிதனால் எவ்வாறு பல உருவம் எடுக்க முடியும் என்பதற்கு நீங்கள் ஒரு சிறந்த உதாரணம். அதில் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், சிறிய வயதிலே 21 வயதிலே கஸ்தூரியா ரோட்டிலே ஒரு பிரபலமான ஒரு வீதியிலே ஒரு முக்கியமான ஒரு பிஸ்னஸ் நீங்கள் செய்திருக்கணும்னு சொன்னால் 21 வயது என்றால் நான் இங்கே விளையாடி கொண்டு திரிகின்ற வயதிலே நீங்கள் செய்தது என்று சொன்னால் அது மிக ஒரு சிறப்பு. துணிகரமாக களமுறங்கி பணியாற்றுதல் என்பது தான் எங்களுடைய ஜெனட்டிக்கில் இருக்கிறது. அந்த செயற்பாடுகளில் இறங்கி செயற்பட்டீர்கள். நாட்டில் ஏற்பட்ட போர் சூழல் சில வழிகளிலே வியாபாரத்தை சரியான முறையில் நகர்த்தி செல்ல முடியாத சூழ்நிலை இருந்தது. ஒரு கொஞ்ச காலமாக 30 வருடங்களுக்கு மேலாக போர் சூழல், போர் மேகங்கள் சூழ்ந்த காலங்கள். அதனால் வியாபாரங்களை சரியான முறையில் கொண்டு செல்ல முடியாத இக்கட்டான சூழல். அது கூடுதலாக டவுன் ஏரியா
பிஸ்னஸ் என்பது கூடுதலாக கஸ்தூரியா ரோட்டு, ஸ்டான் ரோட்டு, மெயின் ஸ்ட்ரீட் எல்லாம் அந்த ஏரியாக்கள் தான் கூடுதலாக பாதிப்புக்குள்ளாக்கப்படுகின்ற இடங்கள். அந்த இடம் மிகவும் ஒரு உயர் பாதுகாப்பு வலயம் என்றே சொல்லிக்கொள்ளலாம். அதற்குள் இருப்பது ஆபத்து நிறைந்தது என்று சொல்லக்கூடிய பகுதியிலே வியாபாரம் நடத்தல் என்பது மிகவும் கடினம். மற்றது எங்களுடைய வியாபார ஸ்தாபனம் பெறுமதி வாய்ந்த பொருட்கள் எல்லாம் டெலிவிஷன், சிட்டிசன் கடிகாரங்கள், சாதாரணமாக தட்டி விட்டால் ரேடியோ, மணிக்கூடு, இவைகள் எல்லாம் விலை உயர்ந்த நாட்டில் வன்சியல் நடக்கும்போது மக்கள் சாப்பிடுவதை தான் பார்ப்பார்கள் ஒழிய டெலிவிஷன் வாங்குவதையோ மணிக்கூடு கட்டுவதையோ பார்க்க மாட்டார்கள். ஆனபடியால் அந்த நேரம் பெரிய இக்கட்டான நிலைமையில் எங்களுக்கு இருந்தது. மிக திறம்பட நடந்த பிஸ்னஸ் திடீரென இந்த வன்சியலால் எங்களுக்கு பெரிய நஷ்டத்தை கொடுக்க மொழிக்கிட்டது. அதுதான் கவலைக்குரிய. இப்போ மொன்றியல் மண்ணிலே நீங்கள் வியாபார ஸ்தாபனங்களை ஆரம்பித்ததாக குறிப்பிட்டீர்கள். எவ்வாறு அந்த விடயங்களில்? ஆரம்பத்தில் நான் இந்தியா, துபாய், சிங்கப்பூரில் இருந்து நான் புடவைகள், சாரிகள் இறக்குமதி செய்து நான் என்னுடைய அப்பார்ட்மெண்ட்டில் வைத்து விற்றேன். அது காலப்போக்கில் அது கை கொடுக்கவில்லை. ஏனென்றால் நான் வேலைக்கு போகணும், வருவர்களோட உரையாட நேரம் கிடைக்கவில்லை, எடுத்து செல்வர்களுக்கு பணம் வாங்குவதற்கு எனக்கு நேரம் கிடைக்கவில்லை. அப்படி அந்த வியாபாரத்தையும் கைவிட்டு விட்டேன். பின்னர் ஒரு டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் துவங்கினேன். அதுவும் எனக்கு நேர காலம். அது சில போல 7 நாளும் வேலை செய்யணும், சில போல மிட் நைட்டிலும் இரவு 12 மணிக்கும் அந்த வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம் இருந்தது. அதனால் இங்கே வீட்டில் பிள்ளைகள் பார்க்குற சூழ்நிலையால் நான் அந்த வியாபாரத்தையும் 1 வருடத்தில் நான் அதை திருப்பி க்ளோஸ் பண்ணிவிட்டேன். அதன் பின்னர் ஒரு ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் ஒன்று மொன்றியல் டவுன் டவுன்லே ஆரம்பித்திருந்தேன். அதுவும் எனக்கு 7 நாளும் வேலை செய்ய வேண்டிய கட்டாயங்கள், ஓய்வு, வீட்டில் உள்ள நடக்கிற பிரச்சனைகளை என்னால் பார்க்க முடியாது சொன்னேன். அதனால அதை விற்று விட்டேன். இந்த வியாபாரங்கள் சிறிய வயதிலே செய்கின்ற அந்த தன்மையிலே நீங்கள் பழகியபடினால்தான் அந்த இங்கே வியாபாரம் செய்யக்கூடிய உணர்வு ஏற்பட்டதா? ஆமாம், நிச்சயமாக வியாபாரம் எனக்கு அன்றிலிருந்து இன்று வரை எனக்கு உயிர் மாறித்தா. ஆனால் இன்றும் வீட்டில் சொல்லுவார்கள், அப்பா நீங்கள் இனி ஓகே தானே, இன்னொரு வியாபாரம். நான் சொன்னேன், இனி ஓய்வு பெற நேரம் விட இனிமேல் வியாபாரம் வேண்டாம், நீங்கள் வாழுவதை பார்த்து சந்தோஷப்படுவதுதான் எனது வியாபாரம் இனிமேல் என்று சொன்னேன். நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி அவற்றிலிருந்து ஏதாவது மக்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறீர்களா? நிச்சயமாக கடினமாக வேலை செய்ய வேண்டும். எதைக்கும் உண்மையாக வேலை செய்ய வேண்டும். உண்மையாக இது ஒரு எந்த ஸ்தாபனத்தில் வேலை செய்தாலும் அது என்னுடைய ஸ்தாபனம் என்னத்தில் வேலை செய்யணும். எந்த இடத்திலும் உண்மையாக இருக்க வேண்டும். இன்னொருடைய வேலைகளை தட்டி பறிக்கிற தன்மைகள் இருக்கக்கூடாது. அப்படியான நிச்சயமாக அப்படி இருக்கும்போது அது கடவுளாலேயே எங்களுக்கு நல்ல நிலைமையை கொடுப்பார் கடவுள். பொதுவாக வாழ்க்கையை பற்றி என்ன கருத்து தெரிவிக்கிறது? பொதுவாக வாழ்க்கை என்பது பார்க்கும்போது கஷ்டமாக தெரியும். ஆனால் அதை வெல்லுவோம் என்று நினைத்தால் வென்று விடலாம். அப்படியா? சரி, சிறப்பாக விளையாடிக்கொள்கிறீர்கள். மேலே ஒவ்வொரு பெற்றோர்களும் இந்த புலம்பெயர்ந்து இங்கே தங்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு அமைத்துக் கொள்கிறார்கள், தாய் குடும்பத்தை எவ்வாறு பார்த்து கொள்கிறார்கள், அதன் பின்பு தங்களுடைய குழந்தைகள் எல்லாம் எவ்வாறு வளர்கிறது, அவர்களை எவ்வாறு கவனம் எடுத்து அவர்களை உயர்வு புள்ளியை நோக்கி செல்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருட காலம் ஒரு கடினமான உழைப்பின் பின்னாலே இன்று உங்களுடைய குழந்தைகள் மூவரும் உயர்ந்த புள்ளியிலே இருக்கிறார்கள். நிச்சயமாக அது பட்டு ஆண்டவனுக்கு நன்றி, சந்தோஷம். நாங்கள் எவ்வளோதான் கடினமான இது இருந்தாலும் ஆண்டவன் இன்னொரு வழியை நேர்த்திருந்தால் அது வேறு எங்கேயோ சென்றிருக்கும். ஆண்டவனுக்கு நன்றியை சொல்லுவோம். பெருமை, நல்லது, சிறப்பு. இப்பொழுது மொன்றியல் மக்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள், பார்த்து கொண்டிருப்பார்கள். டொரண்டோ மக்கள் கேட்கிறார்கள், பார்க்கிறார்கள். அவர்களுக்கு நிறைவாக என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? மொன்றியல் மக்கள் உண்மையில் ஒரு குடும்பம் போல எல்லாருமே அன்பானவர்கள். ஒரு சாதாரணமாக எல்லா விடயத்துக்கும் ஒன்று சேருவார்கள். ஒருவர் இறந்து விட்டால் கூடி அவர் தெரிந்தவரோ தெரியாதவர் என்றாலும் அத்தனை பேரும் அந்த இறந்த வீடு கூடி போயிடுவார்கள். அது மிகவும் அன்பானவர்கள் மொன்றியல் மக்கள். அதுக்காக டொரண்டோ மக்களை குறை சொல்லவில்லை. மொன்றியல் மக்கள் ஒரு குடும்பம் மாதிரி எல்லோருமே கொஞ்சம் க்ளோஸ், எல்லாரும் க்ளோஸ். நல்ல பெருமை. நன்றிகள் பாலேந்திரன் ராஜா. பெருமை, உங்களுடைய உரையாடலை நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம். ஒரு பிரபலமான ஜோதிடர் ராசப்பா அவர்களுடைய மகன்
அந்த பேரோடையே நீங்கள் ஊரிலே வாழ்ந்தாலே அது ஒரு பெருமை. நன்றி. அந்த ஊரை விட்டு ஊர் சென்றபடினால் நாங்கள் வாழ்க்கை தரங்கள் மாறிவிட்டது. இருந்தாலும் என்றும் யாருடைய பிள்ளை என்பது தெரியும் தானே எல்லோருக்குமே. அதுதான் ஒரு சிறப்பு. அந்த பெருமையோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். பெருமையாக உங்களை குழந்தைகளை வளர்த்திருக்கிறீர்கள். நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே சந்தித்து உரையாடிக்கொள்வோம். நன்றி டைம் எஃப்எம் ரேடியோ. நன்றி இளங்கோ. இதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிவிடவும், நான் உங்களுடைய அப்பாவும் எங்களுடைய ஊர் என்றபடியால் உங்களுடைய அப்பாவும் எங்களது ஊர்லேயே ஒரு பிரபல்யமான ஒரு ஆசிரியர். அவரும் ஒரு பிரபல்யமானவர். வேலனை மண்ணிலோ வேலனை என்ற ஊர்லேயோ யாழ்ப்பாணத்திலோ தெரியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அவருக்கு ஒரு நீங்கள் ஒரு கடைசி மகனாக பிறந்து நீங்களும் ஒரு செல்ல பிள்ளையாக இருந்து நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருப்பது எங்களுக்கும் பெருமை, எங்களுக்கும் பார்க்க சந்தோஷமாக இருக்கின்றது. நன்றிகள். பெருமை. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்தித்து உரையாடிக்கிறோம். நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம்.